வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் 2025க்கான எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்ரேஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஓகே, ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம போயிட்டு இருக்கு. தட் இஸ் இப்போ அப்டேட்டட் சிலபஸ் படி நமக்கான யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 அண்ட் 6 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யூனிட் 4க்கான கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஈவினிங் 6:30க்கு வந்து நமக்கு டெய்லி கிளாஸஸ் பேசிஸில் வந்து நமக்கு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது போக டெய்லி ஏர்லி மார்னிங் 4 AM ஸ்டடி சேலஞ்சில் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தட் இஸ் நம்ம வந்து இப்போ ஒரு இப்போ யூனிட் 4 வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கான கிளாஸ் வந்துக்கான வீடியோ ஈவினிங் 6:30 வந்து நமக்கு போஸ்ட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஓகே, அந்த வீக் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் கொஸ்டின் போஸ்ட் பண்ணால் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ எவ்ரி சண்டே ஏர்லி மார்னிங் 4 AM வந்து அது எக்ஸ்பிளனேஷனோட அந்த வீடியோஸ் வந்து இருக்கும். அந்த வீக் ஃபுல்லாக உங்களுக்கு போஸ்ட் பண்ண கொஸ்டின்ஸை வந்து எக்ஸ்பிளனேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே, தென் வந்து நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தென் யூனிட் 1 அண்ட் 6க்கான நோட்ஸ் வந்து டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு யூனிட் 2, தென் யூனிட் 3க்கான நோட்ஸ், அது போக இப்போ யூனிட் 4 வந்து அதுக்கான நோட்ஸ், அந்த மாதிரி ஒரு யூனிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆக நம்ம சேனலில் வந்து அதுக்கான நோட்ஸ் அப்லோட் பண்ணுவோம். தென் வந்து ஆன்லைன் வீக்லி டெஸ்ட் சீரீஸ் வந்து நடக்குது. வீக்லி வந்து வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டே வந்து நம்ம டெஸ்ட் சீரீஸ் வந்து அப்ளை பண்ணும். யூனிட் வைஸ் வந்து நடக்கும். தட் இஸ் இப்போ வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் அப்படின்னா அதில் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் ஆஸ் வெல் அஸ் டிஜிட்டல் லாஜிக்னு 2 டாபிக் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையே ஸ்ப்ளிட் பண்ணி டிஜிட்டல் லாஜிக்னு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் இருக்குது. 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சருக்குன்னு ஒரு 50 கொஸ்டின்ஸ். தென் வந்து யூனிட் 2க்கான டிபிஎம்எஸ் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ், அப்படி 3 டெஸ்ட் வந்து நமக்கு ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக கேட்டதுனால அது வந்து மெம்பர்ஷிப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு அட்டெண்ட் ஆன்லைன் வீக்லி டெஸ்ட் ஆஸ் வெல் அஸ் டவுன்லோட் நோட்ஸ் கேன் ஜாயின் அவர் சேனல் மெம்பர்ஷிப். ஓகே, மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். தென் இதே மாதிரி ஒரு யூனிட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண அதுக்கான டெஸ்ட் சீரீஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். ஆஸ் வெல் அஸ் வந்து ரிவிஷன் டெஸ்ட் சீரீஸ் மாதிரியும் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். எல்லா யூனிட்ஸும் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம நிறைய மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவரால் வந்து 70% வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது ஆஸ் வெல் அஸ் வந்து தியரி வீடியோ கிளாஸ் பார்க்குறது அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரிமைனிங் 30 வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறோமோ அதில் தான் உங்களுக்கு உங்களோட ஸ்கோர் இன்னும் பூஸ்டப் ஆகும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளோட ஸ்கோரை வந்து நம்ம பூஸ்டப் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான் நம்ம சேனலில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சேனலில் வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன். தேங்க்யூ. ஆல்சோ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். சேனலை சப்போர்ட் பண்ணி நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறதுனால தான் என்னால் இவ்வளோ வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்யூ ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் மோட்டிவேட்டிங் மீ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் சார்ட்டிங் அல்காரிதம். சார்ட்டிங் அல்காரிதம் ரெஃபர்ஸ் அரேஞ்சிங் டேட்டா. சார்ட்டிங்னா ஒன்றும் கிடையாது, தட் இஸ் வந்து அரேஞ்சிங் டேட்டா தான். சார்ட்டிங் அல்காரிதம் ஸ்பெசிஃபைஸ் த வே டு அரேஞ்ச் டேட்டா இன் பர்டிகுலர் ஆர்டர். லைக் வந்து அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர், ஏதோ ஒரு ஆர்டரில் இருக்கணும். ஓகே, லைக் வந்து நியூமெரிக்கல் ஆர் லெக்சிகோகிராஃபிக்கல் ஆர்டரில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் சார்ட்டிங் அப்படின்னு சொல்கிறது. லைக் வந்து இப்போ நியூமெரிக்கல்னா நம்பர்ஸோட ஆர்டரிங், ஆர் லெக்ஸோகிராஃபிக்கல்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரிங், அது மாதிரி இருக்கிறது. ஓகே, ஸோ இது வந்து சார்ட்டிங் அல்காரிதம்னா என்ன, ஜஸ்ட் அரேஞ்சிங் டேட்டா. தென் இன் பிளேஸ் சார்ட்டிங், நாட் இன் பிளேஸ் சார்ட்டிங் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. இன் பிளேஸ் சார்ட்டிங் அப்படின்னா சார்ட்டிங்க்கு வந்து நமக்கு சில எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து தேவைப்படும்.
ஓகே, ஃபார் கம்பேரிசன் அண்ட் டெம்பரரி ஸ்டோரேஜ் இந்த மாதிரி பண்ணுறதுக்காக நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து யூஸ்வலாக வந்து தேவைப்படும். பட் வந்து இன்பிளேஸ் அல்காரிதம்ல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து தேவைப்படாது. சார்ட்டிங் இஸ் செட் டு பி ஹேப்பன் இன் பிளேஸ். ஓகே, அதோட இடத்துலயே தான் அது வந்து நடக்கும். ஒரு அரேல வந்து எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ளேயே தான் அந்த சார்ட்டிங் வந்து மாற்றி மாற்றி நடக்குமே தவிர எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து தேவைப்படாது அப்படின்னா தட் இஸ் வந்து இன் பிளேஸ் சார்ட்டிங் அப்படின்னு சொல்றது. ஓகே, தட் டஸ் நாட் ரிக்வயர் எனி எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் அப்படின்னா அது என்னன்னா இன் பிளேஸ் சார்ட்டிங். அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பபிள் சார்ட். ஓகே, சப்போஸ் வந்துட்டு நமக்கு அதில் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து தேவைப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து என்ன அப்படின்னா நாட் இன் பிளேஸ் சார்ட்டிங் அப்படிங்கிறது. ஓகே, அதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மர்ஜ் சார்ட்டாக இருக்கும். ஓகே, அதான் வந்து நாட் இன் பிளேஸ் சார்ட்டிங். இன் பிளேஸ் சார்ட்டிங்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தேவை கிடையாது. நாட் இன் பிளேஸ் சார்ட்டிங்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து தேவை. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேபிள் அண்ட் நாட் ஸ்டேபிள் சார்ட்டிங்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து இப்போ 2 எலமெண்ட்ஸ் வந்து 26 26னே இருக்குது. எனிஹவ் இந்த ஃபஸ்ட்டு வந்து 26 ஃபஸ்ட்லேயே தான் வரும், செகண்ட் வர 26 செகண்ட்லேயே தான் வரும் நம்ம அரேஞ்ச் பண்ணி வரும்போது. ஓகே, அந்த மாதிரி அதோட ஆர்டர் சேஞ்ச் ஆகலை, சீக்வன்ஸ் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா சிமிலர் கண்டென்ட்டாக தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே 26 தான். எனிஹவ் அதோட சீக்வன்ஸ் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா தட் இஸ் ஸ்டேபிள் சார்ட்டிங். ஓகே, சப்போஸ் வந்து சீக்வன்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு 26 வந்து செகண்டில் வந்துருச்சு, இந்த செகண்டில் வர 26 வந்து ஃபர்ஸ்டில் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து அன்ஸ்டேபிள் சார்ட்டிங் அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து சீக்வன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், சேஞ்சஸ் த சீக்வன்ஸ் தான் வந்து அன்ஸ்டேபிள் சார்ட்டிங். நெக்ஸ்ட் வந்து அடாப்டிவ் அண்ட் நான் அடாப்டிவ் சார்ட்டிங் அப்படிங்கிறது. அடாப்டிவ்னு வச்சுக்கோங்க, சப்போஸ் வந்து ஒரு அரே இருக்குது, அது நம்ம வந்து சார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து சார்ட்டடாக இருந்துச்சு அப்படின்னா அது திருப்பி வந்து சார்ட் பண்ண தேவையில்லை, நோ நீட் டு சார்ட் அகெயின். ஓகே, அது வந்து அடாப்டிவாக இருக்கணும், நோ நீட் டு சார்ட் அகெயின். ஒரு பர்டிகுலர் என்விரான்மெண்ட் போனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறது தான் வந்து அடாப்டிவ்னு சொல்கிறது. ஆல்ரெடி சார்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை சார்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் வந்து அடாப்டிவ் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறது. நான் அடாப்டிவ்னா அது எல்லாமே பார்க்காது, அது பாட்டுக்கு அது வேலையே பண்ணும். தட் இஸ் வந்து திருப்பியும் அதையே மறுபடியும் ரீஆர்டர் பண்ணும். ஓகே, அதுதான் வந்து நான் அடாப்டிவ் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறது. இதுதான் அடாப்டிவ் அண்ட் நான் அடாப்டிவ் அல்காரிதம்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பபிள் சார்ட் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஒரு அன்சார்ட்டட் அரேன்னு வச்சுக்கோங்க. 14 33 27 35 10ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பபிள் சார்ட் வந்து n பவர் 2 டைம் வந்து எடுத்துக்கும், 2 டைம் வந்து எடுத்துக்கும். பிகாஸ் ஒரு எலமெண்ட்டையும் மற்ற எல்லா எலமெண்ட்ஸ் கூடயுமே நம்ம வந்து அதை வந்து நம்ம இப்போ கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதனால அது வந்து n² டைமிங் வந்து எடுத்துக்கும். தென் வந்து இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் 14ஐயும் 13ஐயும் கம்பேர் பண்ணுது. ஓகே, கம்பேர் பண்ணிவிட்டு ஸ்வாப்பிங் தேவையா அப்படின்னு பார்க்கும். இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டை விட செகண்ட் எலமெண்ட் சப்போஸ் கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா ஸ்வாப் பண்ணும். ஓகே, தட் இஸ் ஏ ஆஃப் ஐ வந்து கிரேட்டர் தேன் ஏ ஆஃப் ஐ ப்ளஸ் 1 இருந்துச்சு அப்படின்னா ஸ்வாப்பிங் வந்து நடக்கும், இல்லைன்னா எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா தான் ஸ்வாப்பிங். பட் இங்கே வந்து கிரேட்டராக இல்லை, 14 வந்து அதை விட கம்மியாக தான் இருக்குங்கிறதுனால நோ ஸ்வாப், அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த செகண்டையும் தேர்டையும், ஓகே, இது ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குது. ஸோ இதில் பாருங்கள், இதில் 27 அதை விட கம்மினால இந்த இடத்துல ஸ்வாப்பிங் வந்து நடக்குது. ஸோ ஸ்வாப்பிங் நடந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு வந்துருச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னா 1ம் 2ம் கம்பேர் பண்ணோம். செகண்டில் வந்து 3ஐயும் 4ஐயும் சாரி 2ம் 3யும் கம்பேரிசன் நடக்கும். நெக்ஸ்ட்டு 3 and 4 நடக்கும். அந்த மாதிரி அடுத்து 4th எலமெண்ட் அண்ட் 5th எலமெண்ட் அப்படி நடக்கும். ஓகே, இந்த ஆர்டரில் தான் வந்து நடக்கும். அதை வந்து நம்ம பாஸ் 1 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போது 27ஐயும் 33யும் ஸ்வாப் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து
செகண்ட் இண்டெக்ஸ் நான் வந்து இண்டெக்ஸ் வச்சு சொல்கிறேன். ஓகே 2 and 3 வந்து நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து நோ ஸ்வாப் பிகாஸ் 33 கம்மியாக தானே இருக்குது, அதனால ஸ்வாப்பிங் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் இண்டெக்ஸ் 3ஐயும் 4ஐயும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 35 வந்து அதை விட ஜாஸ்தியாக இருக்குது, கிரேட்டர் எலமெண்ட். ஸோ வந்து ஸ்வாப் பண்ணிக்கணும். நம்ம இந்த இடத்துல ஸ்வாப் பண்ணோம் அப்படின்னா 10 வந்து இந்த இடத்துலையும் 35 வந்து இங்கேயும் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸோ இது வந்து இவ்வளோ நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு பாஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு பாஸ் முடிகிறப்போ இந்த லாஸ்ட் எலமெண்ட் வந்து பபிள்டப் ஆயிரும். ஸோ அது வந்து உள்ளதுலே லார்ஜஸ்ட் எலமெண்ட் வந்து அந்த இடத்துல நமக்கு சார்ட் ஆகி கிடச்சிரும். ஓகே, லார்ஜஸ்ட் எலமெண்ட் பிளேஸ்ட் அட் லாஸ்ட் பிளேஸ், அதோட ப்ராப்பரான பிளேஸில் போய் அது பிளேஸ் ஆயிரும். ஓகே, பாஸ் 1ல். அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம பாஸ் 2 பண்ணணும். ஓகே, பாஸ் 2 பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து 0 and 1 கம்பேர் பண்ணோம், கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணுவோம், அதுவும் ஆர்டராக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணும்போது 33யும் 10ம் ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஸ்வாப் பண்ணோம் அப்படின்னா 10ம் 33யும் இப்படி வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம யாரை பார்க்கணும், 3 and 4 பார்க்கணும். பட் 4 வந்து ஆல்ரெடி அதோட ப்ராப்பரான பிளேஸில் தான் இருக்குங்கிறதுனால நம்ம அந்த ஸ்டெப் பண்ண தேவை கிடையாது இந்த இடத்துல. ஓகே, பாஸ் 1ஓட இந்த லாஸ்ட் எலமெண்ட்டை நம்ம செக் பண்ணுறத விட்டுறலாம். நெக்ஸ்ட் அதுதான் வந்து இப்போ 33யும் இதுவும் வந்துருச்சா. அடுத்த ஐட்ரேஷனில் பாருங்கள், மறுபடி 14ஐயும் 27ஐயும் கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 27ஐயும் 10ஐயும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸ்வாப்பிங் பண்ணணும். ஸோ 10 இங்கே வந்துடும், 27 இங்கே வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், 2ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ 2ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணும்போது அது வந்து ஆல்ரெடி கரெக்டான பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ இதோட ஒரு ஐட்ரேஷன் முடிஞ்சிடும். ஓகே, பிகாஸ் 35 ஆல்ரெடி நமக்கு இதை கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது தெரியுதா, அதனால. ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் என்ன பண்ணுவோம், மறுபடியும் 0 1ஐயும் கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்லேயே வந்து நமக்கு இதில் ஸ்வாப்பிங் தேவைப்படுது. ஸோ ஸ்வாப் பண்ணி முடிச்சிட்டோம். ஸ்வாப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதையும் கம்பேர் பண்ணால் கரெக்டாக தான் இருக்குது. இதை நம்ம கம்பேர் பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி இது ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணி முடிச்சது தான். ஓகே, ஸோ இதோட நமக்கு அந்த அரே வந்து சார்ட் ஆகி கிடச்சிருச்சு. when there is no swap required, bubble sort learns that an array is completely sorted. அதில் வந்து ஸ்வாப்பிங் தேவைப்படலைங்கிறப்போ வந்து கம்ப்ளீட்டாக சார்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அதோட ஸ்டாப் பண்ணிப்பாங்க. ஓகே, இதுதான் வந்துட்டு பபிள் சார்ட்டோட ஒரு ப்ரொசீஜர். தென் இதோட அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் n². ஓகே, நம்பர் ஆஃப் கம்பேரிசன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு எலமெண்ட் அப்படின்னா ஒரே ஒரு கம்பேரிசன்ஸ் இருக்கும். தட் இஸ் வந்து 0 கம்பேரிசன் தான் இருக்கும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளோட மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து 15 16 6 8 5ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாஸில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாஸ் 1 பண்ணுறோம். ஓகே, பாஸ் 1ல் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த எலமெண்ட்டை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகே, செகண்ட் இந்த எலமெண்ட்டை நம்ம செக் பண்ணுறோம். ஸோ 6 வந்து கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ஸ்வாப் பண்ணி எழுதுகிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். இதில் 8 வந்து கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ஸ்வாப் பண்ணி எழுதுகிறோம். ஓகே, அடுத்ததில் வந்து நம்ம இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ 15 6 8 5 16 அப்படிங்கிறது லாஸ்ட் எலமெண்டோட நமக்கு முடிஞ்சிருச்சா. ஸோ இதை தான் வந்து பாஸ் 1ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாஸ் 1 முடிகிறப்போ லாஸ்ட் எலமெண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் வந்து லாஸ்ட் பொசிஷனுக்கு வந்து போயிடும்.
ஓகே, தட் இஸ் வந்து அது பபிள்ட் அப், அதோட கரெக்ட் பொசிஷன்ல போய் அது பிளேஸ்ட் ஆயிரும் பாஸ் 1ல. நெக்ஸ்ட் பாஸ் 2 பண்ணும்போது இப்போ நமக்கு எப்படி இருக்கு, 15 இருக்கு, 6 இருக்கு, 8 இருக்கு, 5 தென் 16 இருக்கு. மறுபடி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 6 கம்மி இல்லை, ஸோ 15 இங்கே வந்துடும், 8 5 16 வந்துருச்சு. நெக்ஸ்ட் பாஸ், நெக்ஸ்ட் கம்பேரிசன் இது ரெண்டுக்கும் பண்ணுறோம். ஸோ 6 8 15 5 16 ஆயிடுது. நெக்ஸ்ட் கம்பேரிசன் இது ரெண்டுக்கும் பண்ணோம் அப்படின்னா 6 8 5 15 16ன்னு பண்ணுறோம். ஓகே, இந்த இடத்துல நம்ம இது ரெண்டையும் பண்ண தேவை கிடையாது. பிகாஸ் 16 வந்து ஆல்ரெடி பபிள்டாக தான் இருக்குது. ஓகே, அது அதோட கரெக்ட் பொசிஷனில் தான் இருக்குது. அதனால் 16 கூட நம்ம கம்பேர் பண்ண தேவையில்லை. இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, லாஸ்ட்டுக்கு முன்னாடி பொசிஷன் வரைக்கும் கம்பேர் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதோட நமக்கு பாஸ் 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா லாஸ்ட் 2 எலமெண்ட்ஸ் வந்து பபிள்ட் அப் ஆயிரும். ஓகே, பபிள்ட் அப்னா என்னது, அதோட கரெக்ட் பொசிஷன்ல வந்து அதுங்க பிளேஸ் ஆயிரும்னு அர்த்தம். ஓகே, கரெக்ட் பொசிஷன்ல பிளேஸ்ட் ஆயிரும் லாஸ்ட் 2 எலமெண்ட்ஸ். தென் பாஸ் 3. ஓகே, பாஸ் 3 பண்ணும்போது நமக்கு என்ன எப்படி இருக்கு, லாஸ்டா 6 8 5 15 16 இருக்கு. 6 8 5 15 16 இருக்கு. இது ரெண்டும் ஆல்ரெடி நமக்கு பபிள்ட் அப் ஆயாச்சு, அதான் பபிள் சாட். ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது 6ம் 8ம். ஸோ வந்து கரெக்டான பொசிஷனில் தான் இருக்குது. அதனால நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. அடுத்து இதை ரெண்டையும் பண்ணோம் அப்படின்னா 6 5 8 15 16 இருக்குது. அடுத்து நம்ம பண்ண வேண்டியது இது ரெண்டும் பபிள்ட் அப்பாக இருக்கா, தட் இஸ் வந்து சார்ட் ஆயிருச்சு. மறுபடி இது கூட போய் இதை கம்பேர் பண்ண தேவையில்ல. பிகாஸ் அது வந்து அதோட கரெக்ட் பொசிஷனில் தான் இருக்குது. ஓகே, கரெக்ட் பொசிஷன்ஸில் தான் வந்து இது இருக்கிறதுனால நம்ம அதை இனிமேல் சேஞ்ச் பண்ண வேண்டிய நீட் கிடையாது. அதனால் அந்த கம்பேரிசன் தேவையில்லை. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேர்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் இந்த இடத்துல நமக்கு பபிள்ட் அப் ஆயிரும், கரெக்ட் பொசிஷனுக்கு மாறிடும். நெக்ஸ்ட் பாஸ் 4 எடுத்துக்கிட்டோம்னு வைங்க, 6 5 8 15 16 இதில் இது வரைக்கும் நமக்கு வந்து ஆல்ரெடி சார்ட் ஆயாச்சு. ஸோ ரிமைனிங் இது மட்டும் தான். அப்போ ஒரே ஒரு கம்பேரிசன் தான் தேவைப்படும். அதில் நமக்கு ஸ்வாப்பிங் வந்து நடந்துச்சா. ஓகே, ஸோ அதோட வந்து நமக்கு சார்ட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஃபைனல் சார்ட்டட் அரே வந்து கிடச்சிரும். ஓகே, மெர்ஜ் சார்ட் பொறுத்தவரையில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்னன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னோட வேல்யூ இந்த இதில் வந்து 5ஆக இருக்குது. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் பாஸ் வந்து எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா n-1, தட் இஸ் 4 பாசஸ் வந்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து இதில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, தென் வந்து அனாலிசிஸ் பார்க்கலாம். அனாலிசிஸில் வந்து நம்பர் ஆஃப் கம்பேரிசன்ஸ் எப்படி பார்த்தோம் அப்படின்னா n × n-1/2. ஓகே, அப்போ வந்து அது n × n-1/2னா எந்த ஆர்டரில் வரும், n² - n/2ன்னு வருது. ஸோ ஹையஸ்ட் டிகிரியை நம்ம எடுத்துப்போனால ஆர்டர் ஆஃப் n² தான் வந்து இதோட காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வரும் அப்படின்னா இப்போ நம்ம 5 எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துல. ஸோ பாஸ் 1ல் வந்து நம்ம எவ்வளோ கம்பேரிசன் யூஸ் பண்ணோம், 1 இது 2 தென் 3 4 கம்பேரிசன்ஸ் யூஸ் பண்ணோம். அதோட நமக்கு ஃபைனல் எலமெண்ட் வந்து அது கரெக்டான பிளேஸில் பிளேஸ் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் பாஸ் 2ல் 1 2 3 கம்பேரிசன்ஸ். ஓகே, நெக்ஸ்டில் வந்து 2 கம்பேரிசன்ஸ், அடுத்து 1 கம்பேரிசன், இந்த மாதிரி கம்மியாயிட்டே வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு n- சப்போஸ் வந்து அதில் நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் பாசஸ் தேவைப்படுங்கிறது தெரியாது. ஸோ n-4 + n-3 அந்த மாதிரி நமக்கு கம்மியாயிட்டே +1 வரைக்கும் வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நமக்கு அது தேவைப்படும் போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா n × n -
1/2. ஓகே, தட் இஸ் சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் தான் வந்து இதோட வேல்யூவாக இருக்கும். அதாவது 1 + 2 + 3 + 4 + அந்த மாதிரி தான் நமக்கு போயிட்டே இருக்கும். ஓகே, அதோட வேல்யூ வந்து இந்த மாதிரி ரிவர்ஸில் போனோம் அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து நம்பர் ஆஃப் கம்பேரிசன்ஸ் 1 தேவைப்படும். அதுக்கு முன்னாடி இருக்கிற பாஸில் 2 தேவைப்படும். அதுக்கு முன்னாடி 3, 4. சப்போஸ் வந்து நமக்கு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து 6ஆக இருந்ததுன்னா 5 வரைக்கும் போகும். ஓகேவா, அந்த மாதிரி நமக்கு போகும்போது இந்த ஃபார்முலா தான் சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், n × n - 1/2ங்கிற ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் என்னோட வேல்யூ 5 அப்படி தானே, நம்ம 5 எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ 5 n - 1ன்னா என்னது 4 / 2. அப்போ நமக்கு வந்து 20/2ங்கிறப்போ 10 கம்பேரிசன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக பாஸ் 1ல் வந்து 4 கம்பேரிசன், பாஸ் 3ல் 3 கம்பேரிசன், பாஸ் 2ல் 2 கம்பேரிசன், பாஸ் 4ல் 1 கம்பேரிசன் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 4 + 5 9 + 1 10ன்னு கிடைக்குதா, இதுதான். ஓகே, ஸோ அதனால ஆர்டர் ஆஃப் வந்து n² அப்படின்ட்டு வரும் பபிள் சார்ட்டில். நெக்ஸ்ட் பபிள் சார்ட் பற்றி சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு கம்பேரிசன் பேஸ்ட், ஓகே, கம்பேரிசன் பேஸ்ட் அல்காரிதம். கம்பேரிசன் பேஸ்ட் அல்காரிதம். அதுக்கப்புறமா ஹை டைம் காம்ப்ளெக்சிட்டி, n² வருது பார்த்தீங்களா, ஆர்டர் ஆஃப் n². அதனால இது ஹை டைம் காம்ப்ளெக்சிட்டி. அதனால ரொம்ப டைம் எடுத்துக்கிற ஒரு சார்ட்டிங் எது அப்படின்னா பபிள் சார்ட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதனால இது வந்து ஸ்லோயஸ்டாக இருக்கும். ஓகே, இந்த பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோதான் வந்து நமக்கு பபிள் சார்ட். நெக்ஸ்ட் வந்து இன்சர்ஷன் சார்ட். இன்சர்ஷன் சார்ட்டில் வந்து நம்ம ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் ஒரே இதுதான், அதிலே வந்து நம்ம ஒரு அன்சார்ட்டட் அரே அண்ட் சார்ட்டட் அரேன்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். தட் இஸ் என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். 4 5 10 1 6 2 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்க எலமெண்ட்ஸை வந்து ஜஸ்ட் வந்து சார்ட்டட் அரே அன்சார்ட்டட் அரே அப்படின்ட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் இதில். ஓகே, இந்த இன்சர்ஷன் சார்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து இது நம்ம இப்போ கார்ட்ஸ் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்ல சின்ன நம்பர்ல இருந்தே பண்ணிட்டு வருவோம் இல்லையா. ஸோ வந்து இப்போ இதே எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இதில் பக்கத்தில் இருக்க நம்பரை பார்ப்போம், இது கரெக்டாக தான் இருக்குது. தென் 10 பார்த்தா அதுவும் ஓகே. 1ன்னா 1 எடுத்துட்டு நம்ம எந்த பிளேஸில் வரோம், இந்த பிளேஸில் வரும். ஸோ அதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுவோம், இதுதானே. ஸோ வந்து இப்படி மாறிடும். அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், 6 எடுப்போம். 6 எடுத்துட்டு எந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ 5க்கு வந்து அடுத்தது வரும் அப்படிங்கிறத நம்ம அதில் இன்சர்ட் பண்ணுவோம். 4 செக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வரும் அப்படின்னு பண்ணுவோம். தென் 10 எடுத்தோம் அப்படின்னா இங்கே வரும். அந்த மாதிரி நெக்ஸ்ட் 2 எடுத்தோம் அப்படின்னா இங்கே அப்படி டைரெக்டாக வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி சார்ட் பண்ணுவோம்ல கார்ட்ஸ் ப்ளே பண்ணும்போது. சேம் அதே தான், சேம் மெத்தடாலஜி தான் இந்த இன்சர்ஷன் சார்ட் அப்படிங்கிறது. அதோட அப்ராப்ரியேட் பிளேஸில் போயிட்டு அதை பிளேஸ் பண்ணுறது தான். ஓகே, ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை நம்ம சார்ட்டடுன்னு எடுத்துக்கணும், ரிமைனிங் இருக்கிறத அன்சார்ட்டடுன்னு எடுத்துக்கணும். ஓகே, அதில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன எலமெண்ட் இருக்கோ இந்த அன்சார்ட்டடை அந்த ஸ்பேஸை வந்து ஃப்ரீ பண்ணிடணும். ஓகே, தட் இஸ் ஃப்ரீ பண்ணிட்டு 10 1 6 2 அப்படின்னு எடுத்துட்டு டெம்புங்கிற வேரியபிளில் நம்ம 4 வந்து வச்சுக்கிறோம். வச்சுட்டு அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். எதுனா சார்ட்டட் அரேயை மட்டும்தான் நம்ம கம்பேர் பண்ணணும். ஓகே, சார்ட்டட் அரே இப்போதைக்கு இது வரைக்கும் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 4 வந்து இங்கே வரும். ஓகே, 4 வந்து இதுதான் இனிஷியலாக சார்ட்டட் அரே. 4 வந்து இந்த இடத்துல வரும். 5 வந்து
இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இங்க மூவ் ஆயிரும். இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போயிரும். ரிமைனிங் 162ன்னு இருக்கும். ஓகே, இப்ப டெம்போட வேல்யூ வந்து 10ஆ மாறிடும். ஓகேவா? இந்த ஃப்ரீ ஸ்பேஸ்க்கு முன்னாடி இருக்கும்போது இது வரைக்கும் இப்போ சார்ட்டடா இருக்கும். ஓகே, இது வந்து அன்சார்ட்டட். இப்ப இந்த 10 எடுத்து நம்ம கம்பேர் பண்ணணும் சார்ட் கூட. ஓகே, சார்ட்டட் அரே கூட பார்த்தோம் அப்படின்னா 4, 5 இதுக்கு அடுத்து தான் 10 வரும் இல்லையா? ஸோ அடுத்து 10 வருங்கிறப்போ இந்த எம்டி ஃப்ரீ ஸ்பேஸ்ல தான் வரும். ஸோ 4, 5, 10. ஓகே, நெக்ஸ்ட் இது எல்லாமே மூவ் ஆகிரும். ஸோ இது வந்து இந்த இடத்துல வரும்போது இந்த எம்டி ஸ்பேஸ் நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு மூவ் ஆயிரும். ஸோ 6, 2. இப்போ அந்த பிளேஸ்ல இருந்தது யாரு அப்படின்னா 1 வந்து டெம்ப்ல ஸ்டோர் ஆயிரும். ஓகே, அந்த ஃப்ரீ ஸ்பேஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது வந்து இப்போ சார்ட்டடா இருக்கும். இந்த 1 எடுத்து இதுல கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 1 வந்து எந்த பிளேஸ்ல வரும்? ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரும். 4 இங்க போயிரும், 5 இங்க போயிரும், 10 இங்க போயிடும். தென் ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து இங்க வரும், 2 இங்க வந்துடும். ஸோ இது வரைக்கும் இப்போ சார்ட்டடா இருக்கும். ஓகே, இதுல இருந்த பிளேஸ்ல இருந்தவங்க யாரு? 6. ஸோ 6 வந்து டெம்புக்கு போயிரும். இப்போ நம்ம 6 வச்சு கம்பேர் பண்ணணும். ஓகே, 1, 4, 5, தென் 10. 10 வரைக்கும் சார்ட்டடா இருக்கு. அப்புறமா எம்டி இருக்கு. அப்புறமா 2 இருக்கு. டெம்ப்ல யார் இருக்காங்க? 6 இருக்காங்க. 6 இப்போ இந்த சார்ட்டட் அரேல நம்ம செக் பண்ணோம்னா 6 வந்து எந்த பிளேஸ்ல வரும்? 1, 4, 5, 6 இங்க வரும், 10 இங்க போயிரும். ஓகே, 10 இங்க போயிருச்சு அப்படின்னா இந்த இது இங்க வந்துடும். ஸோ டெம்பிளோட வேல்யூ இதுல 2 தானே டெம்ப் வந்திருக்க இடத்தோட வேல்யூ. ஸோ 2 வந்து டெம்ப்ல ஸ்டோர் ஆயிரும். இப்போ இந்த 2 எடுத்து சார்ட்டட் அரே ஃபுல்லா நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா அதோட ப்ராப்பர் பிளேஸ் வந்து எங்க வரும்? 6, 10. அதோட அந்த இது முடிஞ்சிருச்சு. ஓகே, வெளியில போச்சு அப்படின்னா அங்க எலமெண்ட் எதுவும் இல்லைங்கிறப்ப நமக்கு ஃபைனலா நமக்கு வந்து சார்ட்டட் அரே வந்து கிடைச்சிரும். அவ்வளோதான். இதுதான் இதோட சிம்பிளான இன்சர்ஷன் சார்ட். ஓகே, அதே வந்து டைரக்டா அந்த டெம்ப் அதெல்லாம் நம்ம வந்து வேரியபிள்ல வந்து ஸ்டோர் பண்ணி ப்ரோக்ராம்ல பண்ணும்போது அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். 10, 1, 6, 2 இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 4 எடுத்தோம் அப்படின்னா எங்க வரும்? 5க்கு முன்னாடி வரும். ஓகே, அது மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து 10 எடுத்தோம் அப்படின்னா அது இங்கே தான் இருக்கும். நெக்ஸ்ட் 1 எடுத்தோம் அப்படின்னா அது 1, 4, 5க்கு அடுத்து வந்து இன்சர்ட் ஆயிரும். டைரக்டா போய் நம்ம இன்சர்ட் பண்றதுனால தான் இதை இன்சர்ஷன் அல்காரிதம் சொல்றோம். நெக்ஸ்ட் 6 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1, 4, 5 அதோட ப்ராப்பர் பிளேஸ்ல போயிட்டு நம்ம டைரக்டா இன்சர்ட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் 2ங்கிறப்போ 2ஓடது 1, 2, 4, 5, 6, 10ன்னு இந்த இடத்துல நம்ம இன்சர்ட் பண்றோம். இவ்வளோதான் இதோட சிம்பிள் ஸ்டெப். ஓகேவா? இதான் இன்சர்ஷன் அல்காரிதம் சொல்றது. ஸோ அதோட அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா ரன்டைம் ஆஃப் திஸ் அல்காரிதம் இஸ் வெரி மச் டிபெண்ட் ஆன் த கிவன் இன்புட். கிவன் இன்புட்டை தான் இது ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து என்ன அப்படின்னா பெஸ்ட் கேஸ்ன்னு இருக்கு. ஓகே, பெஸ்ட் கேஸ்னா என்னது? ஆல்ரெடி சார்ட்டடாக இருந்தது அப்படின்னா தட் இஸ் பெஸ்ட் கேஸ். ஓகே, நம்ம சார்ட் பண்ணவே தேவை கிடையாதுங்கிறப்போ என்ன ஆகும்? ஆர்டர் ஆஃப் n டைம் வந்து எடுத்துக்கும். அதே வேர்ஸ்ட் ஆர் ஆவரேஜ்னாலும் என்னது? பாதிக்கு பாதி அதில் சார்ட் ஆயிருக்கும். பட் நமக்கு எது சார்ட் ஆயிருக்குன்னு தெரியாது. ஸோ ரெண்டுமே கம்பேரிட்டிவ்லி ஆர்டர் ஆஃப் n² வந்து எடுத்துக்கும். ஓகே, n² டைம் எடுத்துக்கும். இதான் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி. நெக்ஸ்ட் வந்து இதை பற்றின இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்டேபிள் சார்ட்டிங். ஓகே, ஸ்டேபிள் சார்ட்டிங். ஸ்டேபிள்னா என்ன? நம்ம கூட அந்த சீக்வன்ஸ் மாறாதது தான் வந்து ஸ்டேபிள் சார்ட்டிங்னு சொல்றது. தென் இன்பிளேஸ் சார்ட்டிங். இன்பிளேஸ் சார்ட்டிங் இதில் அடிஷ்னலாக நம்ம எந்த அரே எதுவும் யூஸ் பண்ணலை. ஸோ இன்பிளேஸ் சார்ட்டிங். ஓகே,
தென் இட் இஸ் அடாப்டிவ். சப்போஸ் சார்ட்டடாக இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து ஸ்வாப்பிங் நடக்காது. அதனால இது வந்து அடாப்டிவ் சார்ட்டிங்கும் கூட. ஓகே, ஸ்டேபிள் சார்ட்டிங், இன்பிளேஸ் சார்ட்டிங் அண்ட் அடாப்டிவ் சார்ட்டிங் இது எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் வந்து எதாக இருக்கலாம்? இன்சர்ஷன் சார்ட் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். ஓகே, இவ்வளோதான் இன்சர்ஷன் சார்ட். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் செலெக்ஷன் சார்ட். செலெக்ஷன் சார்ட் அப்படிங்கிறப்போ தட் இஸ் ஆல்சோ அ கம்பேரிசன் பேஸ்ட் சார்ட். ஓகே, செலெக்ஷன் சார்ட் அப்படிங்கிறது இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுலேயும் வந்து சார்ட்டட் அன்சார்ட்டட் அப்படின்னு நம்ம வந்து 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 7, 4, 10, 8, 3, 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இது எல்லாமே அன்சார்ட்டடாக இருக்கும். இப்போ நம்ம சார்ட்டட் ஃபர்ஸ்ட் வந்து சார்ட்டடுன்னு பிரிச்சுக்கணும். அப்புறமா அன்சார்ட்டடுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாஸ் 1ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உள்ளதுலேயே ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் ஏதோ அதை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். தட் இஸ் 1 எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து பண்ணிடுறோம். ஓகே, ரிமைனிங் எல்லாமே அன்சார்ட்டடில் வந்து இருக்கும். இதில் என்ன இருந்துச்சோ அது அப்படியே அதோட பிளேஸ்க்கு வந்து போயிடும். ஓகே, நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்ததுல வந்து ஜஸ்ட் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். இதில் அப்படி கிடையாது. இந்த இடத்துல என்ன இருந்துச்சோ அது அப்படியே லாஸ்ட் பிளேஸ் அதோட பிளேஸ்க்கு வந்து அப்படியே மூவ் ஆயிரும். ஓகேவா? இது தென் பாஸ் 2ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த அன்சார்ட்டட்ல இருந்து எது ஸ்மாலஸ்ட் அப்படின்னு பார்க்கணும். ஸோ 3 வந்து ஸ்மாலஸ்ட். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம செகண்ட் பிளேஸ்க்கு வந்து மூவ் பண்ணிடுறோம். ஓகே, செகண்ட் பிளேஸ்க்கு மூவ் பண்ணிட்டு இந்த செகண்ட் பிளேஸில் தட் இஸ் இதை வந்து நம்ம அறையே எடுத்துக்கலாம். 0, 1, 2, 3, 4, 5ன்னு நம்ம இண்டெக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து 0 அரே ஆஃப் ஏ ஆஃப் 1ல் வந்து 3 வந்துருச்சு. ஏ ஆஃப் 1ல் என்ன இருந்துச்சு? 4 இருந்தது. ஸோ 4 வந்து அந்த பிளேஸ்க்கு வந்து டைரெக்டாக போயிடும். ஓகே, 10, 8, 4 வந்து அங்கே போயிடும். ஓகே, இப்போ இது அன்சார்ட்டடாக இருக்குது. இந்த அன்சார்ட்டடில் நெக்ஸ்ட் வந்து நமக்கு இது இண்டெக்ஸ் வந்து நான் அப்படி போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் யார் இதுலேயே ஸ்மாலஸ்ட்னு பார்த்தோம் அப்படின்னா 4 தான். ஸோ 4 வந்து மறுபடி 1, 3, 4, 10. ஓகே, இந்த இடத்துல வந்து நமக்கு 10 இருக்கு. ஸோ 10 வந்து எங்கே போயிடும்? 4 இருக்க பிளேஸ்க்கு மூவ் ஆயிரும். ஓகே, 8, 10, 7 இப்படி மாறிடும். ஓகே, அரே இது 0, 1, 2, 3, 4, 5. ஓகே, இப்போ இந்த இடத்துல இருந்த 10 4 இருந்த இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ எது வரைக்கும் சார்ட்டடாக இருக்கும் அப்படின்னா இது வரைக்கும் சார்ட்டட், இது அன்சார்ட்டட். ஸோ அன்சார்ட்டடில் யார் கம்மின்னு பார்த்தோம் அப்படின்னா 7 தானே கம்மி. ஸோ 1, 3, 4, 8, 10, 7. 8, 10, 7 நம்ம இண்டெக்ஸ் போட்டோம் அப்படின்னா 0, 1, 2, 3, 4, 5. ஓகே, எது வரைக்கும் நம்ம இப்போ சார்ட் பண்ணி வச்சுருக்கோம்? 4 வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சார்ட்டட் அரேயாக இருக்குது. இது வரைக்கும் சார்ட்டட் அரே, இது வந்து அன்சார்ட்டட் அரே. இந்த அன்சார்ட்டட் அரேல யார் ஸ்மாலர்னு பார்த்தா இப்போ 7 வந்து ஸ்மாலர். ஓகே, ஸோ 1, 3, 4 நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு 7 வந்துடும். ஸோ இது வரைக்கும் வந்து சார்ட்டடாக இப்போ மாறிடுச்சு. இந்த இடத்துல இருக்கிற இந்த 8 வந்து எங்கே போயிடும்? 7 இருக்க பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ சார்ட்டட் வந்து எது வரைக்கும் ஆயிருக்கு? இது வரைக்கும் சார்ட் ஆயிருச்சு. இது சார்ட்டட், இது அன்சார்ட்டட். இப்போ இதில் ஸ்மாலஸ்ட் எது அப்படின்னா 8. ஸோ 8 வந்து நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து இங்கே மூவ் ஆயிரும்.
ஓகே, மூவ் ஆயிருச்சு அப்படின்னா இங்க இருக்கிற 10 வந்து ஆட்டோமேட்டிக்கா அங்க போயிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம நெக்ஸ்ட் வந்து அன்சார்ட்டட் அரேல ஒரே எலமெண்ட் தான் இருக்குங்கிறப்போ அது கண்டிப்பா அதோட ப்ராப்பர் பிளேஸ்ல தான் இருக்குங்கிறப்போ நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல அப்ப நமக்கு எத்தனை பாஸ் தேவைப்பட்டுச்சு? பாஸ் 1, பாஸ் 2 அண்ட் பாஸ் 3, பாஸ் 4, பாஸ் 5 அண்ட் பாஸ் 6 வந்து தேவைப்பட்டுச்சு. ஓகேவா? ஸோ இதுலயே வந்துட்டு நமக்கு காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல வந்து நமக்கு ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் தான் அதோட காம்ப்ளெக்சிட்டியா இருக்கும். ஓகே, தட் இஸ் வந்து இதுல நம்ம ஒன்னொன்னையும் இன்னொரு எலமெண்ட்ஸ் கூட ரிமைனிங் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ் கூடயும் நம்ம கம்பேர் பண்றதுனால ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் தான். ஓகேவா? ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் தான் ஓவரால் டைம் காம்ப்ளெக்சிட்டி. தென் இதோட ஸ்பேஸ் எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படும் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் 1. பிகாஸ் இது வந்து இதுல நமக்கு எந்த எக்ஸ்ட்ரா பிளேஸ்மே வந்து தேவைப்படுறது கிடையாது. ஜஸ்ட் வந்து நம்ம டெம்பரரி வேரியபிள்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம் ஸ்வாப்பிங்காக. ஓகே, அதனால ஆர்டர் ஆஃப் 1 தான். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தேவைப்படாததுனால இது என்னது? இன் பிளேஸ் அல்காரிதமாக இருக்கும். இன் பிளேஸ் சார்ட்டிங் அல்காரிதமாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஹீப் சார்ட் அல்காரிதம்ல ஹீப் சார்ட் அல்காரிதம். ஓகே, ஹீப் சார்ட் அல்காரிதம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா பேஸ்ட் ஆன் செலெக்ஷன் அல்காரிதம். ஓகே, இந்த பாயிண்ட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செலெக்ஷன் சார்ட் அல்காரிதத்தை டிபெண்ட் பண்ணி தான் ஹீப் சார்ட் அல்காரிதம் வந்து ஒர்க் ஆகும். இந்த நெக்ஸ்ட் இஸ் மர்ஜ் சார்ட். ஓகே, மர்ஜ் சார்ட் அப்படிங்கிறது ஒரு சார்ட்டிங் அல்காரிதம். இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா டிவைட் அண்ட் கான்குவர் டெக்னிக் யூஸ் பண்ணி இருக்குது. ஓகே, இதுல வேர்ஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி n log n தான். பெஸ்ட்னாலும் ஆவரேஜ்னாலும் எல்லாமே வந்துட்டு இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி n log n டைம் தான் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டியா இருக்கும். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு அரே இருக்குது அப்படின்னா அதை டிவைட் பண்ணிடும் ஈக்குவலா. அகெயின் அதையே ரிப்பீட்டிவா பண்ணிட்டே இருக்கும். ரிப்பீட்டிவா பண்ணதுக்கு அப்புறமா அதை சார்ட் பண்ணி மறுபடி அதை நம்ம மர்ஜ் பண்ணுவோம். அதுதான் வந்து மர்ஜ் சார்ட் அப்படின்னு சொல்றது. இது என்ன கான்செப்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா டிவைட் அண்ட் கான்குவர். டிவைட் அண்ட் கான்குவரோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா டிவைட் அண்ட் கான்குவருக்கு மர்ஜ் சார்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகே, மர்ஜ் சார்ட் வந்து மர்ஜ் சார்ட் என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணுது அப்படின்னா டிவைட் அண்ட் கான்குவர் வந்து அந்த அப்ரோச்சை யூஸ் பண்ணி இந்த அரே வந்து டிவைட் பண்ணுது. அதுக்கப்புறமா சார்ட் பண்ணதான் வந்து கான்குவர். திருப்பி நம்ம மர்ஜ் பண்றோம். அதனால இதை மர்ஜ் சார்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, எக்ஸாம்பிளோட பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு அரே 14, 32 இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து எப்படி டிவைட் பண்ணுவோம் அப்படின்னா அரேயோட சைஸ் வந்து 8 இருக்கும். பட் நம்ம வந்து இனிஷியல் பிளஸ் லாஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிட்டு இண்டெக்ஸ் எடுத்து டிவைடட் பை 2 பண்ணோன்னு வச்சுக்கோங்க. 7/2 அப்படிங்கிறப்போ நமக்கு 3 வருது. ஸோ 0, 1, 2, 3 வரைக்கும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். திருப்பி 4, 5, 6, 7 இங்கே தனியாக இருக்கும். அகெயின் இதை நம்ம மறுபடி டிவைட் பண்ணணும். ஸோ இதை பண்ணோம் அப்படின்னா 0 + 3/2 அப்படிங்கிறப்போ 3/2ங்கிறப்போ டிவைட் பண்ணால் என்ன வரும்? 1 வரும். ஸோ 1 வரைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். 0, 1 இங்கே இருக்கும், 2, 3 இங்கே இருக்கும். ஓகே, அதே இந்த அறையை பண்ணோம் அப்படின்னா 4 + 7 டிவைடட் பை 2. ஸோ 4யும் 7யும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 11/2ங்கிறப்போ 5 தான் ஆன்சர் வரும். ஸோ 5 வரைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். 4, 5 + 6, 7 வந்து ரிமைனிங். இப்போ இதை அகெயின் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0 + 1/2 அப்படிங்கிறப்போ 1/2னா 0 வரும் இல்லையா? 0ங்கிறப்போ 0 தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம்.
ரிமைனிங் 1 இருக்கும். அதே மாதிரி தான் இது எல்லாத்தையுமே செப்பரேட்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஓகே, இது வரைக்கும் வர்றது வந்து நம்ம டிவைடுன்னு சொல்கிறோம். ஓகே, டிவைடு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ஒன்னொன்னையா நம்ம மர்ஜ் பண்ணுறோம். ஓகே, 0 1 2 3 4 5 6 7 இருக்கும். இப்போ 0வையும் 1ஐயும் நம்ம மர்ஜ் பண்ணுறோம். மர்ஜ் பண்ணும்போதே எது ஸ்மாலரோ அதை நம்ம ஸ்வாப் பண்ணிக்கணும். ஓகே, இதில் 33 14 ஆர்டராக தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம், இதில் ஸ்வாப்பிங் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் 2வையும் 3யும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 27 இங்கே 10 இங்கே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்வாப் பண்ணிக்கிறோம். அடுத்து 4ம் 5ம் பார்த்தோம் அப்படின்னா 35 19. ஓகே, இங்கே 35 இங்கே 19 இருந்துச்சு. ஸோ அதை நம்ம ஸ்வாப் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு 6 7 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 42 44 அதுக்கான கரெக்ட் பிளேஸில் தான் இருக்குது. ஸோ அப்படியே வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த அறையும் மொத்தமாக இந்த ரெண்டையும் நம்ம சேர்க்குறோம். ஓகே, இதை சேர்க்கும்போது அகெயின் நம்ம சார்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்மாலர் வந்து 10, அப்புறமா 14 27 33 இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 19 35 42 41 ஆர்டராகவே தான் இருக்குது. அகெயின் இதை ரெண்டையும் நம்ம மர்ஜ் பண்ணும்போதும் அந்த ஆர்டர் படி கரெக்டாக பண்ணணும். தட் இஸ் 19 இங்கே வந்துடும், 35 42 14 இருக்கும். ஸோ ஃபைனலாக ஒரு சார்ட்டட் அரே கிடச்சிரும். ஓகே, ஜஸ்ட் அதை சிங்கிளாக டிவைட் பண்ணுறோம், மறுபடியும் சார்ட் பண்ணி ரிப்பீட்டிவாக நம்ம மர்ஜ் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் இதோட அனாலிசிஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ பெஸ்ட்டு வர்ஸ்ட்டு எல்லா கண்டிஷனுக்குமே வந்து n log n தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு இன் ஸ்பேஸ் கிடையாது இல்லையா. தட் இஸ் நாட் இன் பிளேஸ் அல்காரிதம். ஏன்னா அதோட பிளேஸ் வச்சு நம்ம இதில் பண்ணுறது கிடையாது. எக்ஸ்ட்ரா ஒரு அரே வந்து நமக்கு தேவைப்படுது. எக்ஸ்ட்ரா அரே வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். ஓகே, எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக, சார்ட்டட் அரேயை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம அடிஷ்னல் மெமரி வந்து இதில் யூஸ் பண்ணுறோம். சப் அரேஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக. அதனால இதோட ஸ்பேஸ் வந்து எப்படி அப்படின்னா ஆர்டர் ஆஃப் n எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு அரே வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் n. மற்றதுலலாம் நமக்கு ஜஸ்ட் ஒரு டெம்பரரி வேரியபிள் மட்டும் யூஸ் பண்ணுறதுனால ஆர்டர் ஆஃப் 1ஆக இருக்கும். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா அரே யூஸ் பண்ணுறோம். ஓகே, தட் இஸ் எக்ஸ்ட்ரா மெமரி யூஸ் பண்ணுறதுனால இதில் ஆர்டர் ஆஃப் n வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. அதே மாதிரி இது நாட் இன் பிளேஸ் எக்ஸ்ட்ரா மெமரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலே தட் இஸ் நான் இன் பிளேஸ் வந்து அல்காரிதம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, மெர்ஜ் சார்ட் வந்து ஸ்லோயர் தேன், யாரை விட ஸ்லோயர் அப்படின்னா ஸ்லோயர் தேன் குவிக் சார்ட். ஓகே, குவிக் சார்ட் பற்றி நம்ம இன்னும் பார்க்கல, இனிதான் பார்க்க போகிறோம். பட் இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, மெர்ஜ் வந்து ஸ்லோயர் தேன் குவிக் சார்ட்டாக இருக்கும். பிகாஸ் வந்து குவிக் சார்ட் வந்து கேட்ச் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால இது வந்து அதை விட ஸ்லோயராக இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இவ்வளோதான் மெர்ஜ் சார்ட் பற்றினது.